பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு மகிமையான நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் நம்மை மூடிக்கொள்ளட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 4 ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, 2வது ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த ஜாதி, 4வது சொந்தமான ஜனம், அவருக்கு சொந்தமான ஜனம். ஆனா இந்த 4 ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு முன்னாடி நம்ம எங்க இருந்தோம் தெரியுமா? அந்தகாரத்துல இருந்தோம். அந்தகாரம், உண்மை எது பொய் எதுனே தெரியாது. நம்ம மனசுக்கு தோணுது எல்லாம் செய்து கொண்டிருந்தோம். நம்ம கண்களுக்கு எதெல்லாம் பிரியமா இருந்துச்சோ அதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம். அந்தகாரத்துல இருந்தோம். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தோம். உண்மைக்கும் பொய்யுக்கும் சம்பந்தம் இல்லாம இருந்தோம். எது உண்மைன்னு தெரியாத வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்தகார இருள், அந்தகார இருள். ஆனால் அந்தகாரத்தில் இருந்த நமக்கு இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆச்சரியமான ஒளி, அவர்தான் இயேசு. அந்த ஆச்சரியமான ஒளியாகி இயேசு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்த போது அந்தகாரத்தில் இருந்த நம்மை இப்போ அந்தகாரத்தில் அல்ல, ஆண்டவர் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாய், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்தமான ஜனமாய் கர்த்தர் மாற்றிவிட்டார். நடுவுல ஒரே ஒரு காரியம் நடந்தது. அந்த ஒளி, அந்த வெளிச்சம், ஆமா, பூமியில வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி இயேசு, இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்து அவர் குறுக்கிட்டதுனால அந்தகாரத்திலிருந்து விலகி அந்தகாரம் மாறி இப்ப ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த ஆச்சரியமான ஒளி அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இந்த ஆச்சரியமான ஒளி சவுலை சந்தித்த போது அவனுடைய அந்தகாரம் மாறினது. அந்த ஆச்சரியமான ஒளி நமக்குள்ள இறங்கி வரும்போது நம்முடைய அந்தகாரம் மாறி ஒரு ஆச்சரியமான மனிதர்களாய் மாறுவோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அந்த அந்தகாரங்களை கர்த்தர் நீக்கி ஆச்சரியமான ஒளியினிடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தான் பரிசுத்த ஜாதி, நீங்கள் தான் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதாவது தேவனுக்கு சொந்தமான ஜனம். சந்தோஷமா இருங்க. அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் இருக்கிறபடினால் அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு தான். அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. எங்களோடு என் ஆண்டவர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தர் பேசினதற்காக ஸ்தோத்திரம். இந்த அன்பின் கரத்துல, நம்முடைய கிருபையின் கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. யாருடைய வாழ்க்கையெல்லாம் அந்தகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க அந்தகாரங்கள்லாம் மாறி ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதின் கிருபைதார் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.